நமக்கு ஹேர் அண்ட் ஹேர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். இங்கிலீஷில் பொதுவாக எண்ண முடியாத பெயர் சொல்ல சிங்குலராக தான் சொல்லுவாங்க. அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ஸை சிங்குலராக தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டரை நம்ம வாட்டர் மட்டும்தான் சொல்லுவோம், வாட்டர்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஆயிலை நம்ம ஆயில் தான் சொல்லுவோம், ஆயில்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் எண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஹேரும் நம்மளால எண்ண முடியாது. ஸோ அதை ஹேர்னு சிங்குலராக தான் சொல்லுவாங்க. ஹேர் நிறையா இருக்கே, அதை ஹேர்ஸ்னு சொல்லல அப்படின்னா ராங். ஆனாலும் ஹேர்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம முடி நம்ம தலையிலேருந்து உதிர்ந்து போய் சாப்பாட்லேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ இருந்துச்சுன்னா அப்போ ஹேர்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. There are some hairs on the floor. I found 2 hairs in my food. அந்த மாதிரி ஒரு ஹேரை பற்றி இண்டிவிஜுவலாக பேசுகிறப்ப நம்ம ஹேர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஈஸி ட்ரிக் சொல்கிறேன். தலையில் இருந்துச்சுன்னா அது சிங்குலராக ஹேர்னு சொல்லணும். அதுவே அது வேற எங்கன்னா ஃப்ளோர்லேயோ இல்லை ஃபுட்டுலேயோ இருந்துச்சுன்னா ஹேர்ஸ்ன்னு சொல்லணும். Thank you for watching. See you in the next videos.